இது தாங்க கொள்ளைகள் 78 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் போனோம்னா நம்ம அந்த சொன்ன திபேத்தியன் செட்டில்மெண்ட்டு அங்கே வந்துட்டு ரீச் ஆகலாம். அப்படியே அதிலேருந்தே போனோம்னாலும் நம்ம வந்துட்டு மைசூர் போகிறக்கு ரோடு இருக்குங்க, நேர் ரோடாக. ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் சேஃப் இல்லை, ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது அதிகமாக வந்துட்டு வெஹிக்கிளே இருக்காது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா யானைங்கள்லாம் கேஷுவலாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம எதுக்குன்னு பார்த்து தான் போய்க்கணும். இந்த மாதிரி டேர்னெல்லாம் திரும்பியில் கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக பார்த்து போகணுங்க. ஏன்னா டக்குன்னு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால திருப்பிட்டுலாம் ஓட முடியாது. இல்லை ஏதோ ஆறுப்பா தண்ணி அளவாக போயிட்டுருக்கு. இந்த டைம் பார்த்து எவனோ ஃபோன் பண்ணுறான் பாருங்க நமக்குன்னு, யாருன்னு தெரியலையே. இங்கே வண்டிக்கு நிற்கிது, ஜேசிபியெல்லாம் நிற்கிது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிறுத்திக்கலாம். ஃபோன் வருது. ஹலோ, இங்கே பாருங்கள், யானையெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த எலக்ட்ரிக்கு வேலியெல்லாம் போட்டிருக்காங்க, உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. இதெல்லாம் அவங்களுக்கு ஏமாத்திரம். கொசு கடித்த மாதிரி இருக்கும், தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்குங்க, அவங்க வந்து அதில் முட்டுனாங்கன்னா டப் டப் டப்புன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு தான் பயந்துக்குவாங்களே தவிர இந்த கரண்ட்டெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஃபாரஸ்ட் ஏரியாவா இதுதான் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்க லாஸ்ட்டு ஒரு ஊர் மாதிரி. அதாவது அந்த ஃபாரஸ்ட்டு தாண்டுற வரைக்கும் எந்த கடைகளும் இருக்காது. ஸோ இங்கே தான் டீ டிஃபன் இந்த மாதிரி சாப்பிட்றோன்னா இங்கே சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புனா அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேக்கரி வேறு அங்கே நம்ம போகவே இல்லை. ரிஃப்ரெஷ் சென்டர்னு இருக்கு. கேஸ் போகிற வழியில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தணும். இங்கே ஒரு டீ சாப்பிட்டாச்சு, நீ அப்படியே கிளம்ப வேண்டியது, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரூட்டில் வந்துட்டு இது தாங்க லாஸ்ட்டு வில்லேஜ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக் ஃபாரஸ்ட்டாட்ட போகும், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அது எங்கேங்கண்ணா இருக்குது? ஸ்ட்ரைட்டாக தானா? சரி ஏறுங்க. உட்காந்துட்டிங்களா? ஹைட்டாக இருக்கும், அதான் யோசித்தேன். சரிண்ணா சரிண்ணா. இதில் போகிற வழி மிருகங்கள்லாம் இருக்குமாண்ணா? யானையெல்லாம் இருக்குமா? இருக்கும். கைஸ் இப்போ வந்து நம்ம போகிறோம்ல, திபேத் போகிறோம்ல, அந்த திபேத் வில்லேஜோட ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1951 வரைக்கும் அது வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருந்த ஒரு சின்ன ஒரு நாடு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டு அது எங்களுக்கு வந்து அதில் உரிமை இருக்குது, அது வந்து எங்களுக்கு சேர்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதாவது போர் நடத்தி ஆக்கிரமிக்கிறாங்க திபேத்தை. அப்போ வந்து அந்த திபேத்துக்கு வந்துட்டு ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் வந்து ஒரு மக்களோட சேர்ந்து பயங்கரமாக போராடுறாரு, அவர் இடத்த காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா சைனா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க சைனா கவர்மெண்ட்டு கீழே தானே அப்புறம் அவங்க என்ன ரூல் பண்ணுறாங்களோ அதுபடி தான் அவங்க வாழணும். ஆனால் இந்த திபேத்து மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் வைஸாக அப்படி இல்லாமல், ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் தான் அவங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு கீழே நான் இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் வந்து ஃப்ரீடமாக நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து அவங்க எவ்வளவோ போராடினாங்க, ஆனால் வந்து முடியலை. சைனா எப்போவுமே கொஞ்சம் ஃபைட்டிங் இதிலெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பலம் அதிகம் தானே. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆப்போனண்ட்டாக ரொம்பவே ஃபைட் பண்ண முடியல. அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னொன்று நடக்குது. சைனாவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சைனானால் இந்த திபேத்திய தலைவர் தலாய் லாமான்னு சொல்லி ஒரு பேர், அவருக்கு வந்துட்டு ஒரு உயிருக்கே வந்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது அந்த உளவுத்துறை மாதிரின்னு வைங்களேன், அந்த டைமில் வந்துட்டு இருந்த ஒரு ஒற்றன் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அப்படி ஒருத்தர் மூலியமாக வந்துட்டு இவருக்கு தெரிய வருது. அப்போ நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு பக்கம் போகணும்.
அதாவது இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் தான் இந்த கண்ட்ரி இருக்குது. அந்த பக்கம் தான் சைனானால தான் ப்ராப்ளம். அப்போ அவர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்தியாவுக்குள்ளே வரணும். ஸோ அவர் வந்து நைட்டாக அந்த மாதிரி தப்பிச்சு இங்கே வந்துடுறாரு. அழுங்காமல் யாருக்கும் தெரியாமல் இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ இவர் வந்த விஷயம் வந்து மக்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த திபேத் மக்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு ஒரு 80,000 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள அவங்க வந்துட்டு அந்த அகதிகளாக உள்ளே வராங்க. அந்த டைமில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. சரி வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு போயிட்டு இருக்கா, சரி எங்கள் நாட்டுக்கு வந்துட்டீங்க, வாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், உங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு மாதிரி நாங்கள் வச்சு கொடுக்குறோம், அந்த மாதிரி நீங்கள் இங்கேயே இருந்து உங்கள் வாழ்வாதாரத்தில் பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுது எப்போவுமே மனித விமானத்தில் கொஞ்சம் வசந்தவங்களாச்சு, அதனால் அப்படி விட்டுட்டாங்க. சரின்ட்டு அப்படி இவங்களும் வந்தாச்சா. அப்போ அந்த வந்த மக்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் ஒன்று கொடுக்கணும். அதில் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லடாக்கு, மணாலி அந்த லைன் இருக்குல்ல, அங்கே இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த திபேத்தியன் ஃப்ளாக்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஆளுங்க வந்து லடாக்கு ட்ரிப்பெல்லாம் போகிறப்ப அதை கட்டிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து திபேத்தியனோட ஃப்ளாக். அது அந்த திபேத்தியன் ஃப்ளாக் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை குறிக்கும். அதாவது நம்ம இதில் சொல்கிறோம்ல, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கலருக்கும் அந்த ஒவ்வொரு மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாக் இதெல்லாமே நீங்கள் அங்கே பார்க்கலாம், லடாக்லலாம். ஸோ அங்கே அதனால தான் இவங்க திபேத்தியன் மக்கள் அங்கே இருக்கிறனால தான் அந்த ஃப்ளாக்லாம் அங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ அங்கே இருக்காங்க. மீதி ஒரு கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா எங்கே வராங்கன்னா நம்ம கர்நாடகாவுக்குள்ளே வராங்க. எப்படி வந்தாங்க, எதில் வந்தாங்கலாம் தெரியாது, ஆனால் கர்நாடகாவுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு தங்கறக்கு, அவங்க வாழ்கிறக்காகன்னு வேண்டி 3000 ஏக்கரில் வந்துட்டு லேண்ட் வந்து அவங்களுக்குன்னு இட ஒதுக்கீடு செய்கிறாங்க அந்த டைமில். ஓகேவா? அப்போ அந்த 3000 ஏக்கர் லேண்டு இருக்குல்ல, அந்த லேண்டில் இவங்க வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலு, அப்புறம் ஒரு சின்ன காலேஜ் மாதிரி எல்லாமே இவங்க நாட்டில் இவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு செட்டப்பை இங்கே கொண்டு வந்தாங்க. இவங்களுக்குன்னு கோயில், அந்த புத்தா டெம்பிள், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே எல்லாமே A to Z இவங்க ஸ்டைல்லையே எல்லாமே இங்கே உருவாக்குனாங்க. அப்போ அந்த வில்லேஜுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கிளியரா? இதுதான் இந்த திபேத்திய மக்களோட ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து அவங்க இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ இப்போ இவங்க ஏரியாவில் போய் இவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம புத்தா டெம்பிளையும் ஒரு விசிட்டை போட்டு அப்புறம் அப்படியே நம்ம வந்து மைசூர் பேலஸ்க்கு நம்ம கிளம்ப போகிறோங்க. இவ்வளோ தாங்க இதோட ஹிஸ்ட்ரி. சரி வாங்க, நீ அடுத்து அப்படியே எல்லா விளாகில் பார்ப்போம். ஆமாம், இங்கே தானா? கரெக்டுங்க, இங்கே தான் நான் வந்திருந்தேன். ஆல்ரெடி என்னோடய கூகுளில் வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கும் இங்கே வெளியே நின்று எடுத்தது. ஓரமாக போட்டல வாங்க. உள்ளெல்லாம் அந்த புத்தர் இதோட இதுக்கெல்லாம் படிப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க, உள்ள ஸ்டூடெண்ட்ஸாட்டம் இருக்காங்க. நம்ம உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போக முடியாது போல். நம்ம டிஎன் வண்டியெல்லாம் நிற்கிது, பார்க்கலாங்க. சொல்ல போக முடியுமா? நான் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு.
அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் மந்திரமாமா. இது நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னம்னாலே நம்ம அந்த மந்திரத்தை சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இதெல்லாம் அப்படியே சுற்றி விட்டு வந்தேன். இன்னும் லாஸ்ட்டில் ஒன்று பாருங்கள் நிற்காமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி, நீ நம்ம அடுத்து முன்னாடி போய் பார்க்கலாங்க என்ன இருக்குன்ட்டு. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த புத்தர் டெம்பிள் பின்னாடி வந்துட்டு எவ்வளோ தேன்ராட்டு இருக்குன்ட்டு. இதில் ஒன்று வேறு திடீர்னு கிளம்பிருச்சு. நம்மக்கிட்ட வராமல் இருந்தால் சரின்னு நினச்சிட்டுங்க. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? பா, கைஸ் நம்ம அந்த டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திபேத்தியன் வில்லேஜ்லேருந்து நம்ம வெளியே கிளம்புறோம். ஸோ நீ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் பேலஸ் தான் போக போகிறோம். ஸோ இந்த எபிசோடை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு உங்களுக்கு மைசூர் பேலஸ் கவர் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள்.